நாமத்துக்கு மையம் என்றாதாக இந்த அருமையான பரிசுத்த நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாக்கியதற்காக அருமையாண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வரவும் இறைவனை தொழுது கொள்ளவும் பணிந்து கொள்ளவும் சேவைக்கும் தேவன் கொடுத்த நாள் சிலாக்கியத்திற்காக தேவனுக்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் நிர்மூலமாக இருக்கிறத கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கும் முடிவில் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துவோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசியாகிய யோனா மீனின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அவர் விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார் என்று யோனா தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார். இந்த யோனா ஒரு மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன். அவர் மெய் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்தார். தேவ சன்னிதானத்திலே நின்று கொண்டிருந்தார். தேவனை பற்றி நன்றாக அறிந்திருந்தார். அறிந்திருந்தபடினால் கர்த்தர் நினிவே பட்டணத்தார் கொடும் அக்கிரமத்தினால் பாவம் செய்து, அவர்கள் அநியாயம் செய்து அக்கிரமத்தினால் பாவம் செய்து அவர்கள் பாவிகளாக நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த நினிவே பட்டணத்தார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடியினாலே அந்த செய்தியை போய் சொல்வதற்காக யோனா தன்னுடைய சன்னிதானத்தில் நின்ற யோனாவை தேவன் தெரிந்து கொண்டார். யோனாவை தெரிந்து கொண்டு யோனாவிடத்தில் சொல்லுகிறார், நீ போ, மகா நகரமாகிய நினிவேக்கு போ, 3 நாள் விசாரமாக இருக்க அந்த நினிவேக்கு போய் 3 நாள் இதுமாக நீ பிரசங்கம் பண்ணு, கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவார். ஏனென்றால் உங்கள் அக்கிரமம் வானவரிந்து மெட்டி இருக்கிறது, உங்கள் பாவங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் செத்து போவீர்கள். இந்த பட்டணத்தை கர்த்தர் நிச்சயிடுவார், கவிழ்த்து போடுவார். சோதோம் குமாரா பட்டணத்தை கவிழ்த்து போட்டது போல இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று போய் நீ சொல்லு என்று சொல்லி தீர்க்கதரிசி யோனான்றதுல யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். கர்த்தர் யோனா தீர்க்கதரிசி இடத்துல போய் சொன்னார். அவர் தீர்க்கதரிசி உடனே பார்த்தார். அவருக்கு கர்த்தரை பற்றி என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை யோனா என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் என்ன செய்தார் என்றால், உடனே என்ன பண்ணார்? சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார்னா, வேகமாக தேவ சன்னிதானம் எடுத்து ஓடி போய் எங்கே போனார்? கப்பல் ஏறி போனார். எங்கே? நினிவேக்கு இல்லை, தர்சீசுக்கு போகும்படி கப்பல் ஏறிட்டார். பணத்தை டிக்கெட் வாங்கி கப்பல் ஏறி என்ன பண்ணார்? வேகமாக போய் கப்பல் டிக்கெட் வாங்கினார். சீட்டு கிடச்சிச்சு. தன்னுடைய சீட்டு எங்கேன்னு பார்த்தாரு, அடித்தளத்தில் இருக்குது. வேகமாக போனார். அடித்தளத்தில் போய் தன்னுடைய சீட்டில் பெட்டை விரிச்சார். பேசாமல் என்ன பண்ணிட்டாரு? இனி என்னமோ பண்ணட்டும், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே கர்த்தர் என்ன பண்ணார்? கர்த்தர் கவுத்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே சேர்த்து போயிடலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, கீழ்தளத்தில் போய் பேசாமல் பெட்டை விரித்து நல்லா தூங்கினார். தூக்கம்னா அப்படி ஒரு தூக்கம், செம்ம தூக்கம் தூங்கினார். கொரட்டை அடிச்சுட்டு அவ்வாறு தூங்கினார். எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா, நினிவே பட்டணத்தால் மிகவும் மோசமான கொடுமை உள்ளவர்கள், அவர்களை அழிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் போய் சொன்னால் அவர்கள் மனம் திரும்பி விட்டால் அழிக்க மாட்டார். இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு அந்த நினிவே பட்டணத்தார் மேலே கொஞ்சம் என்ன இருந்துச்சு? சரியான கோபம் இருந்துச்சு. ஏனென்றால் அவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? அடிமைகள் அவர்களுக்கு அந்த நினிவே பட்டணத்தார்களுக்கு பொழுது போகவில்லை என்றால், அதாவது எதிரி நாட்டினுடைய அடிமைகளை பிடித்து கொண்டு வர்றார்கள் இல்லையா, அடிமைகளாக பிடித்து கொண்டு அந்த ஜனங்கள் பிடித்து முன்னாடி விட்டு அவர்கள் பொழுது போகலைன்னா நினைச்சவங்க அம்பு எய்து அவர்கள் மேல் அம்பு எய்து அவர்கள் துடிதுடிக்க சாகிறதை பார்த்து இவர்கள் பொழுது போக்குறவர்கள். அவ்வளோ கொடூரமானவர்கள். எந்த பாவத்தையும் துணிகரமாக செய்கிறவர்கள். அந்த மனிதர்கள் இருந்தா என்ன, செத்தா என்ன, அவர்கள் செத்தே போகட்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு நிலையில யோனா இருந்தார்.
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில மனிதர்கள் எழும்பி பயங்கரமான தீமைகளை செய்கிறார்கள். அப்போது இவர்கள்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன சகட்டுன்னு தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சொல்கிறோம், நம்மளோட விருப்பம்லாம் அதுதான் இருக்குது. ஆனால் ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனம் திரும்ப தருணத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய துன்மார்க்கர்கள், நிறைய மனிதர்கள் எழும்பி பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்காதனால இப்படி இருக்காங்க, துணிகரமாக இருக்காங்களே, கர்த்தர் ஏன் இவங்களை அடிக்காம விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? தருணத்தை கொடுக்கிறார். எதற்கு? மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்களுக்குள்ளே பயங்கர விதமான கோபங்களும் எரிச்சல்களும் உண்டாகி விதமாக தவறான காரியங்களை செய்கிற இவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அவ்விதமாக அப்படி நினைத்த யோனாவை கர்த்தர் சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்புகிறார். ஆனால் அவர் சுவிசேஷம் சொல்ல மறுத்து அவர் எங்கே போகிறார்? வேறொரு வாழ்க்கை. இப்போ தர்சீசுக்கு போய் அங்கே போய் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு பொழைச்சிக்கலாம், நாட்டை விட்டே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு ஓடுறதுக்காக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஒரு மெய்யான வேலையை கொடுக்கிறார், அவர் ஒரு பொய்யான வேலையை தேடி ஓடுகிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், கடலில் கொந்தளிப்பை கட்டளையிட்டார். கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. சுடுதண்ணி போட்டு கொதிக்கிற மாதிரி கடல் என்ன செய்யுது? அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. கப்பல் போக முடியலை. கப்பல் அப்படியே அமிழ்ந்து போகிற மாதிரி வருது. கப்பல் மாலுமிகள், கப்பலில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய கப்பலில் இருக்க சரக்குகள்லாம் எடுத்து கடலில் போட்டு எதுவாக கப்பல் கவிழ்ந்துடக்கூடாது என்பதற்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் கடல் கொந்தளிப்பதை விட்டு நிறுத்தவே இல்லை. இது யார் நிறுத்த இப்படி உண்டானது? எல்லாரும் தங்கள் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இந்த எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி சீட்டு போட்டு பார்த்த பொழுது இதுமாக அந்த சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது. யோனாவை பார்த்தால் ஒரு தேவ மனிதனை போல இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி யோனிடத்தில் போய் கேட்டுக்கிறார், இது யார் நிமித்தம் இந்த காரியம் உண்டானது? எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும். நீ யார்? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? நீ எந்த ஜாதி? உன் தொழில் என்ன என்று விசாரிக்கும் போது அவர் சொல்கிறார், நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நான் பயபக்தியாக இருந்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாகிய இவர்கள் உள்ளே பிரவேசிக்க ஆசிரியர்கள் திறவுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள் கூட்டத்தில் நான் இருந்தேன். இப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வேலை சொன்னபடினாலே எனக்கு அது விருப்பம் இல்லாதபடி அதை விட்டு நான் தூரமாக விலை ஓடி போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபொழுது அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி விதமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, கடல் என்ன செய்யும்? தன்னுடைய மும்முரத்தை கொந்தளிப்பை விட்டு அமர்ந்து விடும் என்று சொல்கிறார்கள். அதாவது சொன்ன உடனே அவர்களுக்கெல்லாம் பயம். ஆனாலும் விதமாக எப்படியாவது தண்டு வலித்து கரைக்கு போயிடலாம்னு முடியல. சரின்னு யோனாத்தி கடல்ல போட்ட உடனே கடல் கொந்தளிக்கிறது என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. கடல் அமைதியாயிடுச்சு. அவங்க பிரயாணம் கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இருக்கும்போது தான், அந்த மீனுக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய ஜபத்தை பண்ணுகிறார். அப்படி பண்ணிட்டு கடைசியா சொல்றாரு, பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். விதமாக தங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிருபையை தரணும், அருமையான ஒரு ஆசீர்வாதம், அருமையான ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அதை இழந்து போகிற மனிதர்கள் அநேகர் உண்டு. அப்படி ஒரு இழந்து போக முடியாத நிலையை நானும் பின்பற்றினேனே என்று சொல்லி வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார். எதுமாக சொல்லிட்டு சொல்கிறார், நானும் வெண்ணில் துதியின் சத்தத்தோடே உனக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன பொழுது மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அது கரையில் கொண்டு கக்கினது. மறுபடியும் நினைவேக்கு போனார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பினது யோனாவுக்கு பிடிக்கல. அந்த ஜனங்கள் மனம் திரும்பினது யோனாவுக்கு என்ன செய்யலை? பிடிக்கலை. அதனால் என்ன பண்ணார்னா, ஊருக்கு கிழக்கு புறமாக இருக்கிற கல்லர் இடத்துல போய் என்ன அந்த பக்கம்தான் பணம் செத்தா பணத்தை கொண்டு வரணும்,
ஒரு ஒதுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு சின்ன குடிசையை போட்டு ஒரு 4 ஓலையை தூக்கி மேலே கட்டிக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டார். எத்தனை செத்து வாரான்னு நான் பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார்லாம், கொடி அக்கறணும், நீ சாவணும், நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து. அப்போ கர்த்தர் யோனாவுக்கு ஒரு படிப்பினையை காண்பிக்கிறார். ஒரு ஆமணுக்கு செடி ராத்திரி என்ன செய்து திடீர்னு முளைச்சி காலையில் பார்த்தா பெரிய மரமாக இருக்குது. ஆமணுக்கு செடி அப்படியே பகல் வெயில் வரும்பொழுது அந்த இலையானது அழகாக இருக்கும் பொழுது ஒரு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இப்போ ரொம்ப சந்தோஷமாக போச்சோ ஏன்னாக்கு அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, அந்த ராத்திரியில் என்ன செய்கிறாரு, ஒரு பூச்சி ஆமணுக்கு செடியை இது பண்ண கட்டளை இடுகிறார். அந்த பூச்சி என்ன செய்து வேகமாக போய் ஒரே ராத்திரியில் என்ன செஞ்சிருது, அரிச்சு போட்டுருது. காலையில் பார்க்கும் பொழுது அதனுடைய இலையை பூரா தின்னுருச்சு, குச்சி குச்சாக நிற்குது. அதுமாக கொஞ்ச நேரத்தில் காற்றடிச்சா கீழே விழுந்துடும். அந்த லெவலில் இந்த ஆமணுக்கு செடி நிற்குது. இவர் கொஞ்சம் சங்கடமாக போச்சு, என்னடா நேற்று நல்லா இருந்துச்சு, நைட்டுக்குள்ளே என்ன ஆச்சு இந்த பூச்சி தின்னுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது என்ன செய்ய அனல் காற்றை வீச செய்கிறார். அது சூரிய கதிர் அவருடைய தலைமையில் பட்டு உஷ்ண காற்று வீசினோட அவர் கொஞ்சம் கோபம், எரிச்சல், அதிகமான எரிச்சல் போடுறாரு. யோனாவிட்ட கேட்குறாரு ஆண்டவர், யோனாவை ஏன் எரிச்சல் போடுற, நீ எரிச்சலாக இருக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இவர் என்ன செய்கிறாருன்னா மனுஷன்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாரு. ஆமாம், நான் மனசாவது எது மரண புரிந்தும் எரிச்சலாக எனக்கு நல்லது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாள் இரவில் முளைத்ததும் ஒரே நாள் இரவில் பட்டு போனதுமான ஆமணுக்கு செடிக்காக நீ இவ்வளோ பரிதபிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் மரியாதை. எத்தனை 1,20,000 அதிகமான ஜனங்கள், அநேக மிருக ஜீவன்களும் அந்த பட்டணத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் என்ன பரிதமொழியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனா கூட ஒரு சமரசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தான் நம்மளை படைச்சாரு, ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்குனாரு. ஆனால் மனுஷங்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அதாவது நம்ம குழந்தைகிட்ட போய் நம்ம ரொம்ப கேஷுவலாக போய் அவங்க தான் இல்லை இல்லைம்மா இல்லைம்மா அப்படிம்மா இப்படிமான்னு அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம்லாம் அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மகிட்ட அழகாக வந்து பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் மனிதனுக்கு என்ன கோபம், எரிச்சல், ஆண்டவர் மேலே கோபம். ஆனால் மனிதருக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் மேலே கோபம் சொல்லிட்டு வேறு விதமான காரியங்களை தேடுகிறது. யோனா எப்படி நினைவுக்கு போய் சொல்லும்போது தரிசிச்சுக்கு ஓடி போனாரோ, அப்படியே இந்த நாட்களில் அநேக மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசுநாதருடைய சட்டத்திட்ட உபதேசங்களை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பதை விட உலக பிரகாரமான காரியங்கள் எது நன்மையாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது, எது தனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறதை பார்க்கிறோம். இது எல்லாம் எப்படி இருக்குது என்றால் பொய்யான மாயைகள், மாயையான காரியங்கள், மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் பொய்யான காரியங்கள் இவைகள் மாயையாக இருக்கிறது, இவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே நான் விதமாக ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கும். ஒரு ராஜாவானவன், அவன் தேவனை தொழுது கொள்கிற இஸ்ரவேலின் ராஜா, தேவனை தொழுது கொள்கிறவன், அவன் விதமாக வியாதிப்பட்டு கிராதின் வழியாக கீழே விழுந்து அது நிமித்தம் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான நிலையில் அவன் இருக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் விசாரிக்காமல் எங்க விசாரிக்க சொன்னான்னா 2 வாசிங்க. அகசியா சமரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு, தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாக கீழே விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று வியாதி நீங்கி பிழைப்போனோ என்று சொல்லி யார்கிட்ட விசாரிக்கணும், எக்ரோனின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறத விட்டு அவன் எங்க போய் விசாரிக்கிறான், அந்நிய தேவர்களிடத்துல போய் விசாரிக்க தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். அது விசாரிக்க வேண்டியது எங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்துல, கர்த்தரிடத்துல. ஆண்டவரே நான் வியாதி நீங்கி பிழைப்பேனா இல்லை என்ன ஆகும் எனக்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆனால் அவன் இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டியாத, இந்த உலகத்தை நாசப்படுத்துகிற, இந்த உலகத்தை கெடுத்து குட்டிசீராக்குற ஒரு பொய்யான ஒரு கடவுளை நோக்கி அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம்.
எக்ரோனின் வாசிங்க. எக்ரோனின் தேவனாகிய எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூனிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அவனுடைய ஆட்களை எங்க அனுப்புறான்? பாகால் சேபூனிடத்தில் விசாரியுங்கள். என்னன்னா நான் பிழைப்பேனா செத்து போவேனா போய் குறி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன என்பதை தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, காலந்தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தாவை சொல்லும் கேட்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்ட பொழுது அவன் விதமாக கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது கர்த்தர் சாமுவேலோடு அநேக ரகசியங்களை கர்த்தர் பேசினார். எடுத்த உடனே கர்த்தரிடத்தில் பேசாமல் இருக்கலாம். சில வேளையில் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சில தவறுகள், கர்த்தருக்கு விரோதமான கிரியைகள் இருக்குமானால் அவைகளை நாம் அகற்றிவிட வேண்டும். அவைகளை அகற்றாவிட்டால் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுகிறது தடைபடும், அவருடைய முகத்தை மறைக்கும். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது? உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிவிடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். விதமாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் விசாரிக்க வேண்டும். எசேயா 59:2 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எரேமியா 25:5 வாசிங்க. அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் கொள்ளாத வழியையும் 25:5 எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. உங்கள் பாவங்கள் என்ன செய்யறது? நன்மையை வரவொட்டாதிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்கிரமங்களும் பாவங்களும் நன்மையை வரவிட்டாமல் தடுத்து போடுகிறது. அதனால்தான் சொல்லுகிறார் அங்கே தீர்க்கதரிசி எரேமியா சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிங்க. இந்த இலச்சையானது எங்களது சிறுவயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் 14 சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் ஊரில் ஒருவனும், உங்கள் ஊரில் ஒருவனும், வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். உங்களுக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நான் உங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ இடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடு குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் நாம் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளை நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி செய்யாமல் தவறான காரியங்களை தெரிந்து கொள்கிறதுனாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் வராமல் போய்விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 14-15 வாசிங்க.
சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேய்ப்பூச்சாய் பூசுகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிசேதம் வெட்கப்படார்கள். நாணமும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக கர்த்தர் விசாரிப்பார். அதாவது சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறோர் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார். பொய்யான காரியங்களை சொல்லி 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 பொய் பிரச்சாரம் செய்து பொய்யான காரியங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற மகா மேன்மையான கிருபையை அவர்கள் போக்கடித்து ஒரு நாள் ஐயோ எல்லாம் இழந்து போனேனே, கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ள ஆளானேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் சொல்லுற எந்த காரியத்தையும் கேளாமல் போனேனே என்று சொல்லி நீ முறையிடுவாய், அன்னைக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறதை பார்க்கிறோம். அதனால அக்கிரமங்களும் பாவங்களும் விட்டு மெய்வழியாக இறைவனை நோக்கி வழிகளை நின்று, அதாவது தேவசனிடத்தில் நின்று ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அவனுடைய சுத்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த ராஜாவானவன் இவ்விதமாக அவன் தன்னுடைய வழியை தேவனுக்கு நேராக சீர்படுத்தி சரிபடுத்தி அவன் தேவனை நோக்கி மன்றாடி கெஞ்சியிருப்பான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பார். ஆனால் அவனோ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் விசாரிக்க குறி கேட்கும்படி அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்பினான். அனுப்பியது நிமித்தம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களை எதிர்பட போய் நீ எழுந்து சமாரியாவின் ராஜாவுடைய ஆட்கள் வருகிறார்கள், அவருக்கு எதிர்கொண்டு போய் நீ விதமாய் சொல்லு என்று சொல்லுகிறார். வாசிங்க. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் விசாரிக்க இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் பாகால் சேவனிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பது சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சாகவே சாவாய். இந்த வசனம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். இங்க கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி நீ அந்த ஆட்கள் எதிர்கொண்டு போய் விதமாய் சொல்லு என்று சொல்ல எலியா சொல்லுகிறார், நீங்கள் இப்படி போனபடினாலே, இப்படி விசாரிக்க சொல்லுகிறபடினாலே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். நீ எங்க போன? நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டாய். அதாவது எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவனிடத்தில் நீ கடந்து போனாய். பொய்யான மாயைகளை நீ பின்பற்றி போனாய். மெய் தெய்வமாகி நான் இருக்கும் பொழுது, மெய் கடவுளாக நான் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் வந்து விசாரிக்காமல், நீ எனக்கு முன்பாக பணிந்து குனிந்து உன்னை நீ தாழ்த்தாமல், நீ குறி கேட்கும்படி நீ கடந்து போனபடினாலே உனக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு வேண்டதாக இப்பொழுது அந்த மனிதர்கள் திரும்பி ராஜாவிடத்துல போனார்கள். ராஜா கேட்குறான், நீங்கள் எத்தனை சீக்கிரமாக திரும்பி வந்ததுன்னா ஏன் போய் கேட்கலையா? அந்த இது இல்லையா, எங்களுக்கு எதிர்கொண்டு ஒரு மனுஷன் வந்தான், ஒரு தேவ மனுஷன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து விதமாக சொன்னான், இப்போ இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீ பாகால் சேவனிடத்தில் எக்ரோனின் தேவனாக பாகால் சேவனிடத்தில் விசாரிக்கும்படி போகிற, அது நிமித்தம் நேரில் கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லி அனுப்பினார். அதனால் அவங்க திரும்ப வந்துடணும். அப்படியா? அப்படி சொன்னது யார்? ஒருத்தர் வந்து சொன்னார். எப்படி இருப்பார் ஆள்? அவர் வந்து மயில் உடைய தெரிந்திருந்தார், வார்க்கட்சி இடையில அணித்திருந்தார். பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்பா அவன் திஸ்பே நான் எலியா தான். உடனே எலியாவை பிடிக்கிறது என்ன செய்கிறாரு? அந்த ராஜா என்ன செய்கிறான்? ஒரு 50 பேர் அனுப்புகிறான். அந்த 50 பேரில் தலைவன் ஓடி போய் அவன் சொல்கிறான், தேவனுடைய மனுஷனே, கர்த்தர் உன்னை ராஜா உன்னை அழைக்கிற வா அப்படின்னு சொன்னேன்னு, நான் தேவனுடைய மனுஷனால உன்னையும் 50 பேரையும் அக்னி பட்சிக்கு 2 முறையும் அக்னி பட்சித்து போட்டார். 3 முறை அக்னி பட்சித்து போட்டு அடுத்து வந்து தளபதி என்ன சொன்னான்? 50 பேருக்கு தலைவன், ஐயா தேவனுடைய மனுஷனே, முந்தின
2 பேரும் அக்னி பட்சித்து போட்டது போல என்னுடைய ஜீவனும் இந்த 50 பேருடைய ஜீவனும் உங்கள் பார்வை அருமையாக இருப்பதாக ராஜா அழைக்கிறாரியா வார்மையா கர்த்தர் இறங்கி போ. இப்போ இறங்கி போன பிற்பாடு 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை பார்த்து இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ இறங்கி போன பிற்பாடு என்ன சொல்றார்? இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செய்விடத்தில் விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டளை விட்டு நீ இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவன் அருமையான உபதேசத்தையும் சட்டத்திட்டங்களையும் காரியங்களையும் கொடுத்திருக்கும் பொழுது அதை விட்டு நீ வேறொரு பக்கம் போவாயானால், நீ வேறொரு தீர்க்க தரிசனத்தை நாடுவாயானால், நீ வேறொரு காரியத்தை பின்பற்றுவாயானால் உனக்கு கிடைக்கிற கஷ்டங்களும் நஷ்டத்தில் இருந்து என்ன செய்யாது? விடுதலை கிடைக்காது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பொய்யான காரியங்களை பின்பற்றாதபடி மெய்யான காரியத்தை நீ பின்பற்றி நடந்து கொள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்கே சொல்லுவதற்காக இறைவனுக்கு சொந்த உலகமானது பொய்யான ஒரு காரியத்தை பின்பற்றுகிறது. சிலர் பொய் சொல்லுவாங்க. ஒரு பொய்யை திரும்ப 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 அழுத்தி 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 சொல்லுவாங்க. அழுத்தி அழுத்தி சொல்றதுனால அது மெய்யாயிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. பொய் என்னைக்கும் பொய் தான். ஆனால் அப்போதைக்கு அது மெய்யாக காணப்படலாம். ஆனால் அது பொய். அந்த பொய்யை பின்பற்றுகிறவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம். நாம் மெய்தேவனாகிய இறைவனை ஆராதிக்கிறோம். அதனால் அவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு அவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே திருமணம் பெற்றுவதற்காக தேவனுக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை வணங்கும்படி, தெய்வத்தை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை தேடும்படி கடந்து போவர்களுக்கு இவ்விதமான காரியங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, உபாகமும் 32ஆம் அதிகாரம் 18 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்துவது நிமித்தம், தம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் கோபப்படுத்துவது நிமித்தம் அவர்களை புறக்கணித்து, மனமுடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி, அதனால் மதிக்கப்படாத அற்பமான ஜனங்களால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி, மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். அவர்கள் கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது. அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் ஆண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள்ளே அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கண்ணியையும் குழந்தையும் நரைத்த கிழவனையும் அளிக்கும். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேன். ஆனால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதற அடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்று போகப்படுவேன் என்று சொல்லி இருப்பேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதாவது கர்த்தரை விட்டுவிட்டு தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை அறியாமல் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ போகிறவர்களுக்கு கர்த்தர் விதமான தண்டனைகளை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவையெல்லாம் உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் மாயாக இருக்கிறது. நிழலை பிடிக்க ஒரு மனிதன் பிரயாசப்பட்டு போவானால் அவன் போய்கொண்டே இருப்பான். நிழலை பிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு போனால் என்ன செய்யலாம்? போய்கிட்டே இருக்கலாம்.
நிழல் எங்கே போகுதோ அங்கே போய்கிட்டே இருப்பான், வரவே மாட்டான். ஆனால் இவன் தேவனை நோக்கி முதலாவது ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கான் வார்த்தையை பிடித்து பரலோகத்தை நோக்கி பார்த்து எப்பொழுதும் கர்த்தரோடு அவன் இருப்பானால் நிழல் என்ன செய்யும், அவன் கூட அவன் போகிற இடம் பூரா அது வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த உலகமானது பொய்யான மாயையான ஒரு உலகமாக இருக்கிறது, மாய உலகம். இந்த மாய உலகத்தை நம்பி நம்ம ஆண்டு விடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயையாக இருக்கிறது, தோன்றுகிற எல்லா தோற்றங்களும் மாயையாக இருக்கிறது. அதனால் விதமாக மெய்தெய்வமாகி இறைவனை நாம் விட்டுவிட்டு அவருடைய வார்த்தையை புறக்கணித்து அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்வோமானால் விதமான தண்டனைகள் உருவாகும். அது நிமித்தம் மிகுந்த வேதனைகளும் கலக்கங்களும் பற்கடிப்புகளும் உருவாகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக ஆண்டவர் விட்டு விடுவாரானால், ஆண்டவர் கடிந்து கொள்வாரானால் மிகுந்த வேதனைகள் உருவாகும். பொய்யான மாயைகளை பின்பற்றுக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். மாயையாக இருக்கிறது, மாய தோற்றத்தை நம்ப வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோபு சொல்லும் பொழுது விதமாக சொல்கிறார். யோபு 15ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோபு விதமாக அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வாசிங்க 15ஆம் அதிகாரம் 31 வழி தப்பினவன் மாயை நம்பானாக, வழி தப்பினவன் மாயை நம்பானாக, நம்பினால் மாயை அவன் பலனாய் இருக்கும். நம்பினால் என்ன கிடைக்கும், மாயை அவன் பலனாய். ஏதோ நம்புறானோ மாயை பின்பற்றாதிருப்பானாக, மாயை நம்பாதிருப்பானாக. நம்பினால் அதுதான் உனக்கு பலனாக கிடைக்கும். அதாவது உதாரணத்துக்கு ரொம்ப பசியாக இருக்கும், தாகமாக இருக்கும், நல்ல ஒரு அப்படியே அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது பசியும் தாகமும் இருக்குது, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு சொப்பனை உருவாகும். அந்த சொப்பனத்தில் தண்ணி நிறைய இருக்கும், அள்ளி குடிக்கிற மாதிரியும் சாப்பாடு டேபிள் நிறைய எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். உண்மையிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி முழிச்சு பார்த்தா என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இது அதே போல தான் இறைவனை விட்டு விட்டு உலகத்தினுடைய காரியங்களை பின்பற்றும் பொழுது அது மாயை தோற்றம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற. வாசிங்க அடுத்த வசனம் வாசிங்க 32. அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூர்ணமாய் பலிக்கும். அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. பிதாக்கள் உதிர்த்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒளிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். விதமாக என்ன செய்யும், மாயை பின்பற்றினால் விதமான காரியங்கள் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 5-8 வாசிங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 5-8. நான் மாயையிலே நடந்தேன், என் கால் கபடு செய்ய தீவிர்த்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. என்ன சொல்லுவேன், நான் மாயையை பின்பற்றுவேனானால், கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு, கர்த்தரை விட்டுவிட்டு, கர்த்தருடைய காரியங்களை விட்டுவிட்டு நான் மாயையை பின்பற்றுவேனானால் எனக்கு விதமான ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்கள் உருவாகும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் நான் ஒரு உத்தமத்தை விட்டு விலகேன், நான் உத்தமத்தில் உறுதியாக நிற்பேன் என்று சொல்லி அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் வழிகளை 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 24வது சங்கீதம் 3, 4, 5 வசனங்கள் வாசிக்கும் பொழுது விதமாக பார்க்கிறோம். 24வது சங்கீதம் 3-5. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து, அதாவது யார் பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யாரோட தங்குவான் என்று சொல்லிவிட்டு யார் இப்படி இருப்பாங்கன்னா கைகளில் சுத்தமுள்ளவனும்
இருதயத்தில் மாசில்லாமல் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் பொய்யாய் ஆணையிடாமலும் இருப்பானாக. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், அப்படி இருக்கிறவன் என்ன செய்வான்? கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். பரிசுத்த பருவத்தில் வீட்டு இருக்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பொய்யான காரியங்களை பின்பற்றுவதில்லை. அவன் தேவனை நோக்கி இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவன் விரும்புகிறபடி அவன் ஜீவிப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 39ஆம் அதிகாரம் சங்கீதம் 39:5 39:5 இதோ என் நாட்களை 4 திரக்கடை அளவு ஆக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதே போலிருக்கிறது. 11ஆம் வசனம். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயைதான். ஆனால் எந்த மனுஷனும் மாயத்தை அந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உருவானார்கள். குறிக்கப்பட்ட காலத்தில் இருக்க அவர்கள் போய்விடுகிறதை பார்க்கிறோம். மாயையாக மறைந்து போய்விடுகிறார்கள். எந்த மனுஷனும் மாயைதான். ஆனாலும் இந்த மாயமான இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்களை ரட்சித்த இறைவனை உறுதியாக பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாயைகளை பின்பற்றாதபடி உலகம் ஒரு மாய தோற்றம் உடையது. பாருங்க, நல்ல வெயில் அடிக்கும் பொழுது ரோட்டில் பார்த்தீங்கன்னா காணல் நீர் தெரியும். பஸ்ஸு வர்றதுல அதில் அது அங்கே வர்ற வண்டியெல்லாம் நிச்சயம் அதில் பிரதிபலித்து அது கீழேயும் தெரியும். கண்ணாடியில் பார்க்குற மாதிரியே இருக்கும். காணல் நீர் தெரியும். அப்போ காணல் நீர் பார்த்துட்டு பரவாயில்ல, தண்ணியெலாம் நிறைய கிடைக்கும் போல வெயில்லையும் அங்கே தண்ணி கிடைக்குதுன்னு நினச்சா அது தண்ணியில் அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு அது ரோட்டில் தெரிகிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதவுது போல ஆத்துமா ஆண்டவரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவையானது ஏதோ பாலைவனத்துக்குள்ளே போயிருக்கும் பொழுது சில இடங்களில் பொதுவாக காணல் நீர் அதுக்கு காணப்பட்டு அங்கே நீர் இருப்பது போல காணப்பட்டு வேகமாக ஓடுமோ அங்கே நீர் இல்லாத இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பக்கமாக இப்படி திரும்பி 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 நீரை நோக்கி ஓடுவது போல என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது, என் ஆத்துமா ஆண்டவரை அதிகமாக விரும்புகிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 137ஆவது சங்கீதத்தில் 60ஆம் வசனம் 5 நான் வாசிக்கும் பொழுது விடியற்காலத்து காத்திருக்க ஜாமக்காரரை பார்க்க அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். அதுவும் ஆத்துமா ஆண்டவர் நோக்கி காத்திருக்க வேண்டும், இறைவனை உறுதியை பற்றிக்கொள்ள வேண்டும், இறை சித்தத்தை செய்ய வேண்டும். மாயையை பின்பற்றி மாயான காரியங்களை பின்பற்றி போவார்களால் அவர்களுக்கு அழிவு உண்டாகும். பொய்யான மாயைகளை பின்பற்றுவது தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி தங்களுக்கு ஒரு உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி நாம் விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த தேவன் இங்கே திருவுள்ளம் பெற்றுவதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 119ஆவது சங்கீதத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 119ஆவது சங்கீதம் 35, 36, 37 வாசிக்கும் பொழுது எங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். விதமாக சொல்லுகிற உம்முடைய கற்பனையின் பாதைகளில் நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் சாட்சிகளை சாறும்படி செய்யும். உமது சாட்சிகளை சாறும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை ஏற்றபடி அடியானுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். என்ன செய்ய என்னை விட்டு விலக்கி அருளோ. நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள முடியான கிருபைகளை தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறவனை நீ பூரண சமாதானத்துக்குள் காத்துக்கொள். 26ஆவது சங்கீதத்தை ஏசாயாத்திற்கு தரிசி புஸ்தகம் 26 வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் சங்கீதக்காரர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மாயான காரியங்களை ஒப்புக்கூடாதீரும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருவோம். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தார். உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருள் என் தேவன் உம்முடைய நல்லாவி என்னை செமையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 139ஆவது சங்கீதத்தில் கடைசி முந்தின வசனத்தை வாசிங்க.
பிதாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதுக்கு முந்தின வசனம். வேதனை உண்டாக்கும் வழியில் உண்டோ என்றார் பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன செய்ய வேண்டுமா? நித்திய வழியிலே என்ன நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய தலைமை ஒப்பு கொடுத்து மெய் வழியிலே நடக்க வேண்டும். நாம் ஆண்டவரை உறுதியை பற்றிக்கொள்ள வேண்டும். பொய்யான காரியங்களை பின்பற்றுகிற தன்மையை அகற்ற வேண்டும். ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்காந்து என்னத்தையோ சிந்திச்சு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு சோதரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது பொய்யான ஒரு காரியம். வேதம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேத புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு எங்கேயோ என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நாம் தேவ நேரத்தில் சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி தேவனை ஒரு மனதோடு தேட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். உலகத்துள்ள எல்லாம் மாயையாக இருக்கிறது. அவைகளை நாம் பின்பற்றி போகாதபடி எப்பொழுதும் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம்? பொய்யான மாயையான காரியங்களுக்கு தான் என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுறதை விட வேதம் வாசிக்கிறதை விட செல்ஃபோனில் இருக்கிறது அதிக நேரமாக இருக்கிறது. ஏதாவது ஒன்றுன்னா அதிகமாக செல்ஃபோனை நோண்டுகிறதா இருக்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு இறைவனை தேடி இறைவனை உறுதியை பற்றி கொண்டு ஆண்டவரோடு எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் மேன்மையான கிருபைகள் உருவாகும். அப்படி இல்லாதவர்களுக்கு கிருபையை போக்கடிக்கிற தன்மை உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற அப்படின்னாலே இந்த பொய்யான காரியங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரசங்கி சொல்லும் பொழுது 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி நவதுமாக பார்க்கிறோம். விதமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே நீதிமொழிகளில் ஞானி விதமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, நீ விதமாக நடந்து கொள், உன் கண்கள் செம்மையை பார்க்க வேண்டும், உன் இருதயம் சரியானதை விட நோக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை என் வசனத்தை உன் இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொள். என் வசனத்தை நீ கண்டுபிடிப்பாயனா அது உனக்கு ஜீவனை கொடுக்கும், அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எல்லா விதமான காவலோடு கர்த்தருடைய வசனம் எந்தெந்த விதத்தில் நமக்கு காவல் செய்யுமோ எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இருதயத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அதாவது வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை மாறி பேசுகிற மாறுபாட்டை உன்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். உன் கண்கள் நேராக நோக்க வேண்டும். உன் கண்ணிமைகள் நோக்கும்போது செம்மையானதை பார்க்க வேண்டும். உன் கால் நடைகளை நீ சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும். ஆயுதமாக கர்த்தரை விட்டு வலதுபுற இடதுபுற நீ சாயாமல் உன் காலை தீமைக்கு விலக்கி நீ ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விதமாக வலதுபுற இடதுபுற நினைச்சு விடாது, விலகக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளில் சரியாக போகணும். அதனால வழிகளில் நின்று பூர்வ பாதை இவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ அந்த வசனம் கடைசியில் முடிக்கும் அவர்களோ நாங்கள் இதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். மாயான காரியங்களை விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு விருப்பமானவைகளை மாத்திரம் செய்ய வேண்டும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனு தான் எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுப்போம்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகள் நாம் அதிகமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். பட் எல்லாத்திலும் போனால் பொய்யான மாயைகளை பின்பற்றும் பொழுது வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் பல விதத்திலும் உருவாகும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம்.
அவிதமாக தீர்க்கதரிசி யோனா அவிதமாக கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு அவர் பொய்யானது உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் நினைத்து விதமாக நல்லா போய் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வேதனை உருவானது, கடலில் தூக்கி போட வேண்டிய நிலை உருவானது, மீன் அவரை விழுங்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி நான் உலகத்தில் நன்றாக சம்பாத்தியம் பண்ணி நல்லா இருக்க போறேன் என்று சொல்லி போவார்களானால் தங்களுடைய ஆத்மாவைகள் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக இனத்தை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த உலகத்திலே தன் ஜீவனுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், பொய்யான காரியங்களை விட்டுவிட வேண்டும், வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 144வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது விதமாக சொல்லுகிறதை அந்நிய விக்கிரகங்கள் பொய்யான காரியங்கள் இருக்கிறது, அவைகளை நாடு தேடுகிறவர்களுக்கு ஆக்கினைகள் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமானவர்களே நாம் விதமாக பொய்யான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். தேவனுக்கு எது முக்கியத்துவம் இல்லையோ அவையெல்லாம் விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு விருப்பமான எதுவோ அதை செய்ய வேண்டும், விருப்பமில்லாத செய்வோமானால் அது பொய்யான காரியங்களாக மாயான காரியங்களாக இருக்குது என்று சொல்லி பரிசுத்த தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 30வது நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஞானி விதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். 30:8 மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அவ்விதமாக ஞானி சொல்லுகிறார், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. விதமாக அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுனால தேவன் யார் என்று நான் சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைகிறதுனாலே நான் தேவனை தூசிக்காதபடிக்கும், திருடி தேவனை தூசிக்காதபடிக்கும் இவைகளை எனக்கு அந்த நூல் ஆகிறதை அளந்து தாரும் என்று சொல்லி கீழே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாயையும் பொய் வசனிப்பும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும் என்று சொல்கிறாங்க. மாயையும் பொய் வசனிப்பும் விட்டு அப்புறப்படுத்தி நாம் தேவனுக்கு விருப்பமானவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார், பொய்யான மாயைகளை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு பொய்யான மாயைகளை பின்பற்றி கர்த்தர் நமக்கு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு மேன்மையான உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை விட்டு விலகாதபடி அதை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை விட்டு வேறு பக்கம் அநேகர் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒரு சபையில் இருந்து கொண்டு அவங்க சத்தியம் இருக்கலாம், சபையில் மேன்மையான இருக்கலாம், ஆனாலும் அதை விட்டு அநேக காரியங்களை நேடி என்ன செய்கிறாங்க? வேறு எங்கேயோ நேடி அங்கே போனால் பிரச்சனை மாறிடும். அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்டால் அதாவது நல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறாராம் அப்படின்னு சொல்லி குறி கேட்கும்படியான நிலைகள் அநேக இடத்துல உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். குறி கேட்கும்படியாக அலைந்து கொண்டு இருக்கிறபடினாலே குறி சொல்லுகிறவர்களும் தீர்க்க தரிசனங்கள் பேரில் குறி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை வேத வசனம், தீர்க்க தரிசனம். அந்த வேத வசனத்துபடி நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட விதமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த வசனத்துபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் சரியானபடி தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதை விட்டு வேறு பக்கம் போவோமானால், கர்த்தரை விட்டு வேறு பக்கம் திசை திருப்போமானால் அது பொய்யான காரியங்களாக இருக்கிறது. அது நிமித்த வேதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் கலக்கங்களும் அதிகமாக உருவாகும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் பொய்யான மாயைகளை பின்பற்றாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.